பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தையும் ஒரு புதிய நாளையும் தந்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை பாடி அவரை துதித்து அவரை ஆராதித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, உற்சாகமாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உண்மை துதிக்கவும் உண்மை ஆராதிக்கும் உடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுப்போம். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை 2ஆம் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அங்கே யோபு உபத்திரவின் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக புறப்பட்டு வந்த அவருடைய சிநேகிதர்கள் அவரிடத்திலே சில காரியங்களை பேசி அவருடைய இருதயத்திலே சஞ்சலத்தை உண்டு பண்ணின வேளையிலே அந்த காரியத்தின் மத்தியிலே மிகவும் நொந்து போன யோபு அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் அவரை மாத்திரமல்ல கர்த்தரையும் பரியாசம் பண்ணுவதை போல அமைந்திருந்ததினாலே ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ என்று கேட்கிறார். அதாவது தன்னுடைய பார்வைக்கு யோபு நீதிமானாய் இருந்ததினாலே தனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உபத்திரவத்தை அவர் பார்க்கும் பொழுது, எதற்காக இந்த ஜனங்கள் என்னை கண்டு பரியாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று நொந்து நின்று கொண்டிருந்த வேளையிலே அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக வந்த அவருடைய சிநேகிதர்கள் பரியாசத்தினுடைய உச்சக்கட்டத்திற்கு போகும்போது அவருக்கு அந்த பரியாசம், இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்த கர்த்தரையே இவர்கள் புரிந்து கொள்ளாமல் பரியாசம் பண்ணுகிறார்கள் என்ற உணர்வோடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல கர்த்தரை பரியாசம் பண்ணுகிறீர்களோ என்று கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களில் ஒன்று பரியாசம் செய்கிற காரியம். இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். சாதாரணமாக இப்பொழுது இருக்கிற இந்த நவநாகரிக உலகில் இது ஒரு பிரபலமான ஒரு சுவாபமாக எல்லோருக்கும் மாறிவிட்டது. மற்றவர்களை கிண்டல் பண்ணுவது, பரியாசம் பண்ணுவது. எனவே மற்றவர்களை பரியாசம் பண்ணுவதும் அவருடைய இருதயம் அதன் நிமித்தமாக நொந்து போகுமே, சோர்ந்து போகுமே என்ற எண்ணமே இல்லாமல் ஒரு வேடிக்கை செய்து பார்த்து இன்றைக்கு இந்த நாட்கள் இந்த நவநாகரிக உலகிலே இது ஒரு செயல்பாடாக மாறிவிட்டது. இந்த யூடியூப்லாம் நிறைய நம்ம பார்க்கிறோம். ஒருத்தரை ஒருத்தர் பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியம், இல்லாத காரியம் எல்லாவற்றையும் குறித்து இது இப்படியே எந்த நிலைமைக்கு போகிறது என்று பார்க்கும் பொழுது வேதத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சங்கீதம் 1:1 பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் கூட நாம் உட்காருகிறது பாவம். அதாவது தேவ பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இரவும் பகலும் நீங்கள் வேதத்தில் தியானமாய் இருப்பீர்களே, ஆனால் அந்த வேதத்தின் வல்லமை உங்களிலே விளங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் துன்மார்க்கருடைய ஆலோசனை பண்ணி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பவன் பாக்கியவான் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். சில நேரங்களிலே சில தேவையில்லாத பெருமையினால் நிறைந்து மனுஷர்களை மட்டுமல்லங்க ஆண்டவரையும் பரியாசம் பண்ணுகிறதை இந்த நாட்களில் நாம் நிறைய காரியங்களை கண்கூடாக பார்த்தோம், கேட்டோம். சில மாதங்களுக்கு முன்பாக கூட இந்த ஏப்ரல் மாதம், அதாவது நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த தினத்தை கொண்டாடுகின்ற அந்த வேளையிலே இந்த தேசத்திலே ஒரு பெரிய மனிதனாக கருதப்பட பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அவர் செய்த ஒரு காரியத்தை பார்க்கும்பொழுது இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நடைபெறவே இல்லை என்று என்னவோ அந்த காலத்தில் இருந்தவரை போலவும் இவர் கண்டதை போலவும் அன்றைக்கு பேசி இப்படி சில மேதாவித்தனமான காரியங்களை இன்றைக்கு ஜனங்கள் பேசி தங்களுடைய பெயர்களையும் இன்றைக்கு அவமாக்கி கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் விரும்புகிறதில்லை. நாம் காணாதவைகளை குறித்து துணிந்து பேசுவது நல்லதல்ல என்று வேதம் சொல்கிறது. இந்த துணிச்சல் அவர்களது அறியாமைதான் காண்பிக்கிறதே ஒழிய அவர்களுடைய அறிவை நமக்கு விளக்கிறதாக அது அமையவில்லை. வேதத்துல பாருங்க, ஒருவன் மௌனமாய் இருந்தால் அவன் மூடனாய் இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு முன்பாக அவன் ஞானியாக எண்ணப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாங்கள் வாசித்த வண்ணமாக கர்த்தரையே பரியாசம் பண்ண துணிந்த ஒரு மனுஷரை கர்த்தர் எப்படியாக சந்தித்த
கொடுத்தார் என்பதை ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சி கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தினுடைய பாதையில் என்னுடைய சபைக்கு அலெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு அருமையான ஆவிக்குரிய குடும்பத்தை சேர்ந்த மகன் எங்கள் சபையிலே வந்து சேர்ந்தார். அவர் கொஞ்சம் உயர் மட்டத்தில் இருக்கிற ஜனங்களை சந்திக்கக்கூடியவர். அதாவது பெரிய பெரிய பணக்காரர்கள், இன்னும் பெரிய அறிவாளிகள், இப்படி பெரிய ஒரு நிறைய ஸ்டேட்டஸ் அதிகமாக உள்ள ஜனங்கள் மத்தியிலேயே போய் கொண்டு வருகிறார். அதனால அடிக்கடி என்னை இவர்கள் மத்தியிலே கொண்டு போய் தேவனுடைய வார்த்தை சொல்வதற்காக அவர் என்னை அடிக்கடி கொண்டு போவார், உபயோகப்படுத்துவார். இப்படி காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்துக் கொண்டிருந்தார். நானும் சரி, இப்படிப்பட்ட ஒரு சிலரையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதற்காக சில அமைச்சர்கள் மத்தியில் என்னை கொண்டு போனார். ஏன், அம்பானி வீட்டுக்கே ஒரு தடவை என்னை கொண்டு போனார். இப்படியெல்லாம் அவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் எனக்கு சில வாய்ப்புகளை அவர் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படி இருந்த வேளையிலே ஒரு நாள் அவர் என்னை பார்த்து, பிரதர், இந்த ஏரியாவில் இருக்கிற உங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் சகோதரர் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்துல போய் அவர் என்ன சொன்னாரோ தெரியல, அவர் என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதுனால என்னை கூப்பிட்டார். எதுக்கு பிரதர்? இல்லை, நீங்க வந்து அவருக்கு பிரேயர் பண்ணணும் அப்படின்னாரு. முஸ்லீம் சகோதரருக்கு நான் பிரேயர் பண்ணணுமா? அவங்க ரொம்ப வைராக்கியமாய் குரான்ல இருப்பாங்க, இதற்காக நான் வர வேண்டும். வேண்டாம் பிரதர், இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு இல்லை, அவர் விரும்பி கொடுக்கறத கூப்பிடுறாரு, நீங்க வாங்க அப்படின்னாரு. அப்படின்னா பரவாயில்ல, அவர் ஜெபம் பண்ணணும்னு கேட்டார்னா போகலாம், ஆண்டவரை சொல்லுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் என்று சொல்லி நான் அந்த நடையிலே புறப்பட்டு போனேன். இறக்கறவையாளர்களே, போன பிற்பாடுதான் எனக்கு ஒரு ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு அங்கே தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் போனேன். என்னவென்று பார்க்கும் பொழுது, அங்கே போன உடனே அவருடைய குடும்பத்தினுடைய பிரஸ்தாபங்களை அவர் பேசினார். ஒரு மாதத்திற்கு எத்தனையோ கோடிகள் அவருக்கு காரியங்கள் நடக்கிறது என்பதை குறித்து பேசி, வாசலில் நிற்கிற 6 கார் 7 கார் இதை குறித்தெல்லாம் பேசி அவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை கற்று பேசிக்கொண்டே வந்தார். நான் சொன்ன, ரொம்ப நல்லது பிரதர், இத்தனை பிள்ளைகள், இத்தனை குடும்ப காரியங்களோடு ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, கவர்மெண்ட்ஸினுடைய ஒரு பெரிய கான்ட்ராக்ட்ல நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது, பாஸ்டர், உங்களுக்கு சங்கீதம் 128 தெரியுமா, சொல்ல முடியுமா அப்படின்னார். நான் சங்கீதத்தை சொல்ல ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு பாக்கியவான் என்று சொல்லி, எப்படி அவன் 2ஆம் வசனத்தை அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், 3ஆம் வசனத்தில் எப்படி அவனுடைய மனைவி அவனுடைய வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல இருப்பாள், பிள்ளைகள் எப்படி அவருடைய பந்தையை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளாக இருப்பாள், அப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு இப்படி எல்லாம் வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பிரதர் அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சுட்டு சொன்னாரு, சாதாரணமா இருக்கிற மனுஷர்களோட ரொம்ப அதிகமான நிலைமையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன என்னுடைய தெய்வம் அப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தாதான் இந்த கையின் பிரயாசத்தினுடைய ஆசீர்வாதம், மனைவி பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதமா அப்படி எனக்கு தெரியலையே. நான் கர்த்தருக்கு பயந்ததும் இல்லை, இயேசுவை குறித்து நான் ஒன்றும் அவ்வளவா அறிந்து கொண்டதும் இல்லை, ஆனால் நான் ரொம்ப நல்லா இருக்கிறேனே, அப்ப நான் வணங்குகிற தெய்வம் ரொம்ப பெரிய வரும் அப்படின்னு வம்பு கழுக்க ஆரம்பித்தார். நான் சொன்னேன், பிரதர், இப்போ நீங்கள் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னை பரியாசம் பண்ணவா, இல்லை என்ன பரியாசம் பண்ணவா, இல்லை நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்னுடைய கர்த்தரை பரியாசம் பண்ண கூப்பிட்டீங்களா? எதுக்கு கூப்பிட்டீங்க? மனுஷனை பரியாசம் பண்ணுறத போல ஆண்டவரை பரியாசம் பண்ணக்கூடாது பிரதர். உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அதை குறித்து நான் பேசல, அது நீங்கள் வழியாய் வழிபட்டு வருகிற காரியங்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் எஜமான் இயேசுதான். அவர் தான் எல்லாரையும் உண்டு பண்ணினவர், உங்களே அவர் தான் உண்டு பண்ணினார். நீங்க வேற மதத்தில் இருக்கிறதுனால நீங்க இயேசுவனுடைய பிள்ளை இல்லைன்னு நான் கூட சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று ரொம்ப அன்போடு பேசினேன். அப்போ சொன்னேன், ஐயய்ய, எனக்கு அந்த இயேசுலாம் வேண்டவே வேண்டாம், எனக்கு அது தேவையே கிடையாது, எனக்கு என்ன என்னுடைய தெய்வம் நல்லா நடத்துது. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம், அப்ப நான் உங்களை ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்ன கேளுங்களே அப்படின்னாரு. இல்லை, அப்ப என்னை எதற்காக வர வச்சிங்க? கூப்பிட்டு என்னை கிண்டல் பண்ணுவதற்கா, இல்லை என்னுடைய ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிறதற்கா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு, ஐயோ பாஸ்டர், ஊண்டாயிட்டீங்களா, காயப்பட்டுட்டீங்க போல இருக்கே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் காயப்படலை, உங்களுக்கு கலவரம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா. என்னென்ன, எனக்கு கலவரமா, என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. இல்லை பிரதர், நீங்க என்ன கூப்பிட்டது நிச்சயமாக ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த சங்கீதம் 128 5ஆம் வசனத்துல ஆண்டவர் எங்களை சீயோனிலிருந்தும் எருசலேமிலிருந்து எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு. அது என்ன, அந்த தேசத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு திருப்பி கேட்டார். இல்லை பிரதர், அந்த சீயோன் எருசலேம் என்கிறது சமாதானத்தை குறிக்கிறதா இருக்கிறது. எங்களுக்கு மற்றதெல்லாம் இருக்குதோ இல்லையோ அதை குறித்து நாங்கள் கவலைப்படுறது இல்லை, ஆனால் ஒரு திருப்தியான வாழ்க்கையோடு சமாதானத்தோடு ஒரு வாழ்க்கை கர்த்தர்கள் கொடுத்திருக்கார். அதுதான் ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கும் அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற பெரிய சமாதானம். ஆனா இப்ப நீங்க என்ன கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட வர வழியிலே கேட்டுக்கிட்டு வந்தேன். அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்லட்டுமா அப்படின்னு. என்ன சொல்ல போறீங்க? இல்லை, நீங்க எனக்கு சொல்லலை, ஆனாலும்
நீங்களும் ஆண்டவருக்கு உகந்தவர் தான், அதாவது ஆண்டவருக்குள்ளே அடங்கினவர் தான் என்பதை சொல்வதற்காக உங்க மேல எவ்வளவு கரிசனையா இயேசு இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நீங்க என்ன கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு சில கோடிகள் பெருமானமான ஒரு வழக்கு இப்ப வந்திருக்கிறது. அந்த வழக்குல நீங்க ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? இதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். இதை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக என்ன கூப்பிட்டீங்க. அதை சொல்றதுக்கு வெக்கப்பட்டுன்னு முன்னால உங்க மதத்தை நீங்க விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட வழக்காட நான் தயாரா இல்லை. ஆனால் நான் இப்ப கேட்கிற ஒரே கேள்வி, நீங்கள் ஒரு பெரிய வழக்கிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீங்க. பல கோடிகள் பெருமானமான ஒரு வழக்கு. அதுல இந்த வழக்கின் முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்லையா என்பதை என்கிட்ட கேட்கவும் அதற்கு ஜெபிக்கவும் தானே என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஆச்சரியமாய் பார்க்க ஆரம்பித்தார். நான் உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலையே பாஸ்டர் அப்படின்னாரு. நீங்க எனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் மனுஷன். ஆனா எனக்குள்ள இருக்கிறது என் கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவியானவர் உங்களையே நேசிக்கிறவரா இருக்கிறதுனாலதான் உங்க இருதயத்தில் இருக்கிற சமாதான குறைவான இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி அவர்தான் உங்களுக்கும் தெய்வம் என்பதை இன்றைக்கு நிரூபிப்பதற்காகவும் என்ன மட்டும் நீங்க பரியாசம் பண்ணல பிரதர், ஆண்டவரே பரியாசம் பண்ணி பார்த்தீங்க. அதனால அவரை நீங்க பரியாசம் பண்ண வேண்டாம் என்பதை உங்களுக்கு விளக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய காரியத்தை குறித்து எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் என்ன பெரிய தீர்க்கதரிசி என்றோ மந்திரவாதி என்றோ சொல்ல நான் வரவில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அந்த கேஸ்ல உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை கொடுக்க வேண்டுமென்றால் நீங்க உங்களை கொஞ்சம் தாழ்த்துங்க. தாழ்த்தும் போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று சொன்ன உடனே அவர் என் கையை பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு தெளிவாக, நான் உங்களுக்கு சொல்லாத போதே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை உண்மையாகவே இப்ப ஒரு கனந்து கொண்டிருக்கிற ஒரு நெருப்பை போல இது எனக்கு பயமா இருக்குது பாஸ்டர் இது அப்படின்னு எனக்கா கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்காக அந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். நீங்க ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வாங்க, நம்ம பேசுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்தை அவருக்கு முன்பாக மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இன்னைக்கு நிறைய நேரங்களிலே நான் பார்க்கிற அநேக ஜனங்கள் ஆண்டவர் மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்ததினாலே அவர் 12 வயதிலிருந்து 30 வயது வரல எங்க சுத்திக்கிட்டு இருந்தாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு கிண்டல் பண்றதும், இன்னுமா அவர் உயிர் தெழவில்லைன்னு சொல்றதும், அவர் எப்படி மனுஷனுக்கு பிறக்காம ஆவிக்கு பிறந்தார்னு கேட்கிறதும் இன்றைக்கு ரொம்ப உச்சகட்டத்துக்கு ஜனங்களுடைய அறிவில்லாமை போய்விட்டதினாலே ஆண்டவரே பரியாசம் பண்ணக்கூடியவர்களா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஏற்ற சமயத்தில் இழைப்படைந்திருக்கிற அந்த இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டுமானால் அதிகாலையில் எழுந்திருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த காலையில் எழுந்திருக்கும் போது இழைப்படைந்தவனுக்கு ஏற்ற சமயத்திலே சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வாயிலை வைப்பார். கர்த்தர் யார் என்பதை அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நிலையிலும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து வழிநடத்தும்படியாக நாம் சிந்திப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, இன்றைக்கு அநேகர் மனுஷரை பரியாசம் பண்ணுவதைப் போல மெய்தேவனாகிய உம்மை, சர்வத்தையும் சிருஷ்டித்தவராகிய சிருஷ்டிகர்த்தாவாகிய உம்மை பரியாசம் பண்ணுகிறதை நாங்கள் கேட்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட பரியாசங்களுக்கு சரியான பதில் கொடுக்கத்தக்கதாக அதிகாலையில் எழுந்து உம்மை தேட உம்முடைய வார்த்தைகளை பற்றி இழைப்படைந்திருக்கிற இந்த இருதயங்களுக்கு ஏற்ற சமயத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை நிரப்பி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களை நாங்கள் சந்திக்கிற வேளையிலெல்லாம் எங்கள் தெய்வன் எங்களுக்கு கொடுக்கிற கர்த்தாவே சத்திய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இந்த புதிய மாசத்தில் எங்களை நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாவதும் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக.